ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாஸ் சேனல். இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சண்டே நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான ரெசிபிஸ், அதாவது ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் அல்லது ட்வைஸ் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன்னா தினை அரிசி. ஸோ நீங்கள் எல்லா கிராசரி ஷாப்லேயும் போயிட்டு சிறுதானிய வகைகளில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த திணை கிடைக்கும். ஸோ இதை வாங்கி நல்லா புடச்சிருங்க. இதில் கல், மண், தூசி எல்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா புடச்சிட்டு அலசிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நான் இந்த உலக்கால 2 உலக்கு அளவுக்கு நான் தினை அரிசியும், அதில் அரை உலக்கு அளவு வேர்க்கடலையும், நிலக்கடலையும், வறுத்த நிலக்கடலையும் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. வறுத்த நிலக்கடலையை தோல் நல்லா உரித்து எடுத்துட்டு நான் அதை அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஸோ நம்ம வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஒரு பாக்ஸில் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டு டெய்லி அல்லது வீக்லி ட்வைஸ் ஸ்நாக்ஸுக்கு வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ இதை ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். நல்லா நமக்கு வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும். நல்லா ரோஸ்ட் ஆகி கருகிடக்கூடாது. கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும். நமக்கே தெரியும். அந்த ப்ரௌனிஸாக நல்லா வறுபட்டு வர வரையும் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு, அதாவது ரொம்ப லோவில் வேண்டாம், ஓரளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போதுக்கும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் வந்து இதில் 2 வகையான ரெசிபி செய்ய போகிறேன். இது கூடவே நீங்கள் ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. வாசனைக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதை ஹீட்லேயே நம்ம வறுபட்டுறோம். நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த ஹீட்லேயே அது வந்து நல்லா குக்காகி வறுபட்டு வந்துடும். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை நல்லா பல்ஸ் கொடுத்து நீங்கள் நைஸாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை ஒரு சல்லடை போட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. கீழே உள்ளது சலிச்சது, நம்ம சல்லடையில் உள்ளதை வந்து நம்ம இன்னொரு ரெசிபி யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ 2 ரெசிபிஸ் நான் காமிக்க போகிறேன். கொஞ்சம் நைஸாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப குறைன்னு அரைச்சிட்டிங்கன்னா நான் இந்த மேலே உள்ளதில் வந்து புட்டு செய்ய போகிறேன், கீழே உள்ளதில் வந்து உருண்டை செய்ய போகிறேன். ஸோ இந்த புட்டு ரெசிபிக்கு வந்து ரொம்ப குறைன்னு இருந்தாலும் நம்ம சாப்பிடும்போது நச்சுக்குன்னு இருக்கும். ஸோ நைஸாகவே நீங்கள் பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் அளவுக்கு எனக்கு உள்ள மாவுக்கு நான் தேவையான அளவுக்கு நான் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி தெளித்து நீங்கள் புட்டு மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம என்ன பச்சரிசியில், கோதுமையில், கேப்பையில் நம்ம எப்படி புட்டு மாவு செய்வோமோ அதே மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் தண்ணியை தெளித்து நீங்கள் புட்டு மாவு பதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நல்லா புட்டு மாவு பதத்துக்கு எடுத்து வச்சுட்டு இதை ஒரு இட்லி சட்டியில் அல்லது நீங்கள் எதில் பாயில் பண்ணுவீங்களோ, ஸ்ட்ரெயினரில் வச்சு நீங்கள் பாயில் பண்ணுவீங்களோ அது மாதிரி வச்சு நீங்கள் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அவிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது இன்னொரு தடவை நான் சொல்லிக்கிறேன், ரொம்ப ஓரளவுக்கு நைஸான பதத்துக்கே நீங்கள் புட்டு மாவு பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப நச்சுக்குன்னு ரொம்ப இதுவாக உள்ள சருகு மாதிரி உள்ள மாதிரி நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறாதீங்க. ஸோ அது வந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் இல்லாத மாதிரி ஆயிடும். ஸோ இது பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இட்லி சட்டியில் வைக்க போகிறேன். நல்லா இட்லி சட்டியில் வச்சு நான் பாயில் பண்ண போகிறேன். நான் சைடில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, உருண்டை பிடிக்க போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த உருண்டைக்கு ஒரு அரை கப் அளவுக்கு நான் வெல்லம் ஆட் பண்ணி தண்ணி விட்டு, நான் பாகு பதத்துக்கெல்லாம் இல்லாமல் அந்த வெல்லம் வந்து கரைஞ்சி வர்றதுக்கு, ஏன்னா மண்ணு தூசியெல்லாம் வடிகட்டுறதுக்காண்டி கரைஞ்சி வர அளவுக்கு நான் வந்து கொதிக்க விட போகிறேன். ஸோ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி வெந்து வந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கூட ஒரு கப் அளவுக்கு நான் தேங்காய் பூ திருவி எடுத்திருக்கேன். இதுலேயே ஒரு அரை கப் அளவுக்கு வெள்ளைக்கட்டியும் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக நெய், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன். புட்டு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ அரை கப் அளவுக்கு நான் வெள்ளைக்கட்டி எடுத்திருக்கேன். தூள் பண்ணி நான் எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க. இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. நம்ம நார்மலாக ஒரே மாதிரி புட்டு செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுப்போமே, பிடிச்சா சாப்பிடுவாங்கல்ல நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம தேடி நம்ம பண்ணி கொடுக்குறோம். பட் அவங்க சாப்பிட்றாங்களா இல்லையாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அதில் ரெசிபிஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, வால்நட்டு இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், இது ரொம்ப நம்ம உருண்டை மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவு இதில் வந்து நான் வெள்ளைக்கட்டி வந்து நல்லா பாகு காய்ச்சி அதாவது பாகு இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். அதை வடிகட்டி எடுத்து வச்சு இதில் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிட்டு இது கூடவே நான் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நெய்யை வந்து உருக்கி எடுத்து வச்சுக்கோங்க.
நீங்கள் நெய் கூடவே முந்திரி பருப்பு, ஏலக்காய், அப்புறம் வந்து பாதாம் பருப்பு, வால்நட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் அதையும் நல்லா பொரிச்சு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து அதெல்லாம் ஆட் பண்ணலை, ஜஸ்ட்டு நெய் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டை பதத்துக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சி ஒரு ஒரு கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது நம்ம ஜஸ்ட் இது ஒரு ஒரு 10 உருண்டை தான் நமக்கு வரப்போகுது. ஸோ இதை வந்து நம்ம ஸ்நாக்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 ஒரு 3 வச்சு கொடுத்தோம்னாலும் கொஞ்சம் ஹெல்த்தியானதாக இருக்கும். ஏன்னா ஸ்நாக்ஸுங்கையில் கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிட்டு தான் ஆகணும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா. ஸோ புட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் என்றைக்கு செய்கிறீங்களோ அன்றைக்கி அந்த புட்டை ப்ரிப்பேர் பண்ணி அப்போவே சாப்பிட்ருங்க. இதை ரொம்ப நாள் நம்ம வச்சுக்க முடியாது. இது 1 வீக் கருதி நம்ம அந்த உருண்டையை வச்சுக்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஆல் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.